வணக்கம். இப்போ பேக்கேஜ் யூனிட்டோட 4 பின் ரிலேவோட வயரிங் கனெக்ஷனை பற்றி பார்க்கலாம். இது பேக்கேஜ் யூனிட்ல யூஸ் பண்ணுறாங்க. பேக்கேஜ் யூனிட்டோட ஏசி யூனிட்டுக்கு கண்ட்ரோலுக்காக யூஸ் பண்ணுறாங்க இந்த ரிலே. இதோட வயரிங் கனெக்ஷனை பற்றி பார்க்கலாம். இதோட வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 24 வோல்ட் ஏசி. இது நம்பர் 1 அண்ட் 3 பார்த்தீங்கன்னா இதுதான் காயில் வோல்டேஜ். இது இங்கே தான் காயில் வோல்டேஜ் கனெக்ட் பண்ணணும். 24 வோல்ட் ஏசி இது. அதே மாதிரி நம்பர் 2 அண்ட் 4 பார்த்தீங்கன்னா நார்மல் ஓப்பன். இங்கே சிக்னல் 24 வோல்ட் ஏசி வந்துச்சுன்னா இந்த நார்மல் ஓப்பன் என்சி ஆகும். இந்த ரெண்டு டெர்மினல் பார்த்தீங்கன்னா இன்புட். இது இந்த ரெண்டு டெர்மினல் பார்த்தீங்கன்னா அவுட்புட். இது 230 வோல்ட் அவுட்புட். இன்புட் 24 வோல்ட் ஏசி. நம்பர் 1 அண்ட் 3 பார்த்தீங்கன்னா இன்புட். நம்பர் 2 அண்ட் 4 பார்த்தீங்கன்னா அவுட்புட். இப்போ கனெக்ஷன் கொடுத்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ பிரேக்கர்ல இருந்து ஒரு நியூட்ரல் எடுத்துட்டு டிரான்ஸ்ஃபார்மரோட இன்புட் பிரைமரியில 0 வோல்ட் நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்ததா பிரேக்கர்ல இருந்து ஒரு பேஸ் வயர் எடுத்து டிரான்ஸ்ஃபார்மரோட 230 வோல்ட்ல நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்ததா டிரான்ஸ்ஃபார்மர். இது இன்புட்ல நான் 230 வோல்ட் கனெக்ட் பண்ணிட்டேன். டிரான்ஸ்ஃபார்மர் பிரைமரியில இன்புட்ல நான் 230 வோல்ட் கனெக்ட் பண்ணிட்டேன். அதோட அவுட்ல 0 வோல்ட் எடுத்துட்டு ரிலேவோட காயில்ல நம்பர் 1ல நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்ததா 24 வோல்ட்ல இருந்து ஒரு வயர் எடுத்துட்டு செகண்டரி 24 வோல்ட் அவுட் எடுத்துட்டு நம்பர் 3ல கனெக்ட் பண்ணிக்கிறேன். ரிலேவோட நம்பர் 3ல கனெக்ட் பண்ணிக்கிறேன். நம்பர் 2ல ஒரு வயர் கனெக்ட் பண்ணிக்கிறேன். அந்த ஒரு வயர் எடுத்து 230 வோல்ட்ல கனெக்ட் பண்ணிக்கிறேன். நீங்க இந்த பிரேக்கரை அல்லது டிரான்ஸ்ஃபார்மர்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. எல்லாம் ஒரே ஒரு பேஸ் தான். அடுத்ததா இப்போ லோடுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிகேஷன் லேம்ப் கனெக்ட் பண்ணிக்கிறேன். அதை ரிலேவோட நம்பர் 4 அதில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இந்த இண்டிகேஷனோட நியூட்ரல் எடுத்து டைரக்டா பிரேக்கர்ல கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வயரிங் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ ஆன் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிரேக்கர் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ ஒர்க் ஆகுது. இந்த ரிலேக்கு 24 வோல்ட் ஏசி இன்புட் போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நார்மல் ஓப்பனில் இருக்கிறது என்சி ஆகி டைரெக்டாக லோடுக்கு போகும். இந்த ரிலே இந்த 4 பின் ரிலே பேக்கேஜ் யூனிட்டுக்கு கண்ட்ரோலுக்காக யூஸ் பண்ணுறாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.